السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين 409 பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடத்தில் பாபுல் இஸ்திகாரதி வல் முஷாவரதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது இஸ்திகாராவும் மஷூராவும் என்பதாக அமைகின்றது. இரண்டு விஷயத்தை பேச இருக்கிறோம். இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன, அது எத்தகைய நிலையில் அது செய்ய வேண்டும், அது செய்வதன் மூலம் என்ன பலாபலன் இருக்கும் என்பதை பற்றியும் விவரிப்போம். இரண்டாவது மஷூரா, ஒரு மஷூரா எப்படி செய்ய வேண்டும், ஒரு ஆலோசனை என்பது எப்படி நடத்த வேண்டும், அதனுடைய பலாபலன் என்ன என்பதை பற்றிய இந்த இரண்டு காரியத்தை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் வாங்க. 97வது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபுல் இஸ்திகாரதி வல் முஷாவரதி என்பதாக அமைகின்றது. இஸ்திகாரா அப்படின்னு சொன்னா நலவை தேடுதல் என்ற அர்த்தம் தமிழில். நலவை தேடுதல் குறித்த பாடமும் வல் முஷாவரதி, இன்னும் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்தல் என்பதை குறித்த பாடமுமாக இந்த பாடம் இருக்கின்றது. இப்ப பொதுவா தமிழ்ல இஸ்திகாரான்னு சொன்னா சாதாரணமா அர்த்தம் சொல்லிடுறோம், நலவை தேடுதல் என்பதாக. ஆனா இதனுடைய முக்கியமான சட்டத்தை விலகிக் கொள்ள வேண்டும். இஸ்திகாரான்னு சொன்னா சில நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம், இன்னும் சில நபர்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப தெரியாதவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இஸ்திகாரா என்பது நமக்கு ஒரு விஷயம் குழப்பமாக இருந்தது என்று சொன்னால் அதை அல்லாஹ்விடத்தில் நம்ம ஆலோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கொள்வதுதான் இஸ்திகாரா. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லித் தருவார்கள், இரண்டு அனுமதிக்கப்பட்ட காரியங்கள், அந்த காரியங்களில் குழப்பம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இரண்டில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உனக்கு தெரியலை என்று சொன்னால் அதை அல்லாஹ்விடத்தில் 2 ரகாத்துகளை தொழுது கொண்டு நீ இஸ்திகாரா செய்து கொள். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆகுமாக்கப்பட்ட காரியமாக இருக்கணும். இப்போ ஹராமான காரியத்தில் இஸ்திகாரா கிடையாது, ஹராமான காரியம் செய்யவே கூடாது, அவ்வளவுதான். வாஜிபான ஃபர்தான காரியங்களுக்கு இஸ்திகாரா கிடையாது, அதுவும் செய்தியாக வேண்டும், அவ்வளவுதான். சுன்னத்தான காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல இப்ப திருமணம் நடக்குது, இல்ல ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், இல்ல ஒரு பிசினஸ் தொடங்கலான்னு இருக்கிறோம். இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஆகுமாக்கப்பட்ட காரியம். பிசினஸ் தொடங்கலாமா வேணாமா குழப்பம் இருக்கு ஒருத்தவனுக்கு, கல்யாணம் முடிக்கலாமா வேணாமா, வீடு கட்டலாமா வேணாமா, இல்ல கொஞ்சம் லேட்டா கட்டுவோமா, இப்படி என்கிற குழப்பங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குழப்பத்திற்கு தெளிவாக அல்லாஹ்விடத்துல விட்டுவிட வேண்டும். யா அல்லாஹ், நான் ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு இருக்கேன், நான் துவங்குவது ஹைர் என்றால் எனக்கு துவங்குவதற்கான அந்த அறிகுறிகளை எனக்கு நீ தா. எனக்கு துவங்குவது எனக்கு ஷர்ரு, எனக்கு அதுக்கு தீங்குது என்று சொன்னால் எனக்கு என்னை துவங்காதவனாக நீ ஆக்கிவிடியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அதை விடக்கூடிய விஷயம், அதுதான் இஸ்திகாரா. இந்த இஃப்திஆல் வசன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த இஃப்திஆல் வசன் என்ன செய்யும்? தொலப தேடு, ஒரு தேடுதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ ஹைரை தேடுதல், அதான் இஸ்திகாரா. இப்ப அல்லாஹ்விடத்துல தேடக்கூடிய இந்த விஷயம் இருக்குதா இல்லையா? அப்ப இதை குறித்தும் பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. இரண்டாவது ஒல் முஷாவரா. முஷாவரான்னு நமக்கு தெரியும், மீட்டிங், ஆலோசனை. ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறத விட நம்ம குடும்பத்தார்களத்த நம்ம
அறிவாண்மையாக இருக்கக்கூடிய அறிவுத்தன்மையாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களிடத்துல நம்ம கேட்டு ஒரு மஷூரா செய்து கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவங்களிடத்துல ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டு அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஆலோசனை கேட்டு, இது போல செய்யலாம்னு இருக்கு, இது சரி வருமா, இதற்கான ஐடியாக்கள் நீங்க தாங்க அப்படின்னு கேட்டு செய்யணும். அதுதான் முஷாவரா. இப்ப இதுதான் இஸ்திகாரா, இதுதான் முஷாவரா. புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இந்த 2 காரியத்தை பற்றி தான் இந்த பாடத்துல நம்ம பேச இருக்கோம். இப்ப இந்த பாடத்துல வரக்கூடிய ஹதீசுகளாக இருக்கட்டும், ஆயத்துகளாக இருக்கட்டும், இந்த 2 கருத்தையும் வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாகவும் ஆயத்துகளாகவும் தான் வரும் என்பதை விலகிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى உயர்ந்த அல்லாஹ் தஆலா சொன்னா வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் என்ற ஒரு ஆயத். அல்லாஹ் சொல்கிறான் வஷாவிர்ஹும், நீங்கள் அவர்களிடத்தில் முஷாவரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள், ஃபில் அம்ர், ஒரு காரியத்தின் விஷயத்தில், ஒரு காரியத்தில் நீங்கள் அவர்களோடு முஷாவரா செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப யாரை பார்த்து யார் இடத்துல ஆலோசனை செய்ய சொல்கிறான் அல்லாஹ்? வஷாவிர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத். வஷாவிர், நபியே நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஹும்முடைய தமீர் யாரு? சஹாபாக்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். சஹாபாக்களோடு நபியே நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், ஃபில் அம்ரி, ஒரு காரியத்தில். அப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா, நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்க மட்டும் சுயமாக முடிவெடுத்து விடாதீர்கள், சஹாபாக்களிடத்தில் ஒரு முடிவை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். உங்க சிந்திச்சு பார்க்கணும். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல நபி இடத்துல நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எடுக்கக்கூடிய முடிவு என்பது தவறுமா? தவறவே தவறாது. அவர்களுடைய முடிவு என்பது ஆணித்தரமான உறுதியான ஒன்று. அது எப்பொழுதும் தவறின் பக்கம் இழைக்காது. அது சரியானது. 100%, 200% சரியா தான் இருக்கும். அப்படி இருக்கு. அல்லாஹ் எதனால இப்படி சொல்றான்? முஃமின்களுக்கு பாடம் கற்பிக்கிறான். என்னுடைய ரசூல் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடமே நான் கத்து தந்திருக்கிறேன். ஆனா நான் அவர்களை பார்த்தே மஷூரா செய்ய சொல்றேன், நான் அவங்களிடத்திலே நான் ஆலோசனை செய்ய சொல்றேன் என்றால், சாதாரண முஃமின்கள் எல்லாம் இதை பார்த்தோன்னு எப்படி நினைச்சுப்பாங்க? நபியை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்றான்னா நம்மளா எப்படிப்பட்ட ஒரு மஷூரா செய்யணும்? இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது. அப்படியே ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரணும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் சரின்னு ஒரு நினைப்புல ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா, அது ஒரு பெருமையினுடைய ஒரு மிகுதியாக ஆயிரும். அப்படி ஆயிடக்கூடாது. அப்ப நம்முடைய முடிவு சரியாகவும் இருக்கலாம், சரியில்லாமல் இருக்கலாம். இதுக்கோ அறிவாக இருக்கக்கூடிய சில அறிவாளிகளிடத்தில், சில அறிஞர்களிடத்தில் நம்ம ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்வோம் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு பக்குவம், ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்தின் மூலமாக கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, ஆல இம்ரான் 109, 109வது ஆயத்தாக சூரத் ஆல இம்ரான்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்து, இந்த முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தை இங்கு கொண்டு வர காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹு தஆலா நீங்கள் மஷூரா, ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த பாடம் என்பது 2 விஷயத்தை கற்பிக்குமா இல்லையா? ஒன்னு இஸ்திகாரா, 2வது முஷாவரா. அப்ப அந்த முஷாவரா என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்து இருப்பதன் காரணமாக தான் இதை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா وَأَمْرُهُمْ شُورَى بَيْنَهُمْ وَأَمْرُهُمْ شُورَى بَيْنَهُمْ وَأَمْرُهُمْ, இன்னும் அவர்களுடைய காரியம் என்பது ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஆலோசிக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப மேல சொன்ன ஆயத்து ஒரு அம்ரு, இது ஒரு ஏவல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவலாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனா 2வது ஆயத்து என்பது முஃமின்களை அல்லாஹ் புகழ்கிறான். இந்த ஹும்முடைய தமீர், இந்த பைனஹுமுடைய தமீர் யாருன்னு சொன்னா முஃமின்கள் தான். அப்போ முஃமின்கள் தங்களுடைய காரியத்தை அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஆலோசித்தவர்களாக தான் இருப்பார்கள். இது ஒரு முஃமினுடைய அடையாளத்தை அல்லாஹ் கற்பிக்கிறான். முஃமின்களை அல்லாஹ் புகழுகிறான். அல்லாஹ் முஃமின்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? அவர்கள் தன்னுடைய காரியத்தை தானாக சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லா காரியத்தையும் கலந்துரையாடி அவர்கள் ஒரு ஆலோசனைக்கு வந்துதான், அவர்கள் ஆலோசித்துதான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் புகழுகிறான். இதன் மூலம் என்ன விளங்கிக்கணும்? ஒரு முஃமின் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தரக்கூடியவனாக இருக்கிறான் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக. பாருங்க, அஷூரா 38வது ஆயத்தாக சூரத்து ஷூராவுல பதிவு செய்யப்படுது. இப்ப இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வர காரணமும் இந்த முஷாவரா என்ற வார்த்தை தான். அல்லாஹ் ஷூரா பைனஹும் என்று சொல்லியிருக்கிறான். முஃமின்கள் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொள்வார்கள் என்று
வரக்கூடிய வசனமாக இருக்குதா இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த வசனத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அதாவது அதாவது அந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்றாங்க. யதஷாவரூன பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மஷூரா ஆலோசனை செய்து கொள்வார்கள், ஃபீஹி அந்த ஒரு காரியத்தில். எந்த காரியத்தில் அவர்களுக்கு சந்தேகமோ, எந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதோ, அந்த காரியத்தில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் மஷூரா செய்து கொள்வார்கள் என்ற அர்த்தத்தை புதிந்தராக இந்த ஆயத்திற்கும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 718வது ஹதீஸ். அன் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. கால, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஅல்லிமுனா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், அல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா எல்லா காரியங்களிலேயும் இஸ்திகாராவை நலவை தேடுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். கஸூரத்தி மினல் குர்ஆனி, குர்ஆன் ஷரீஃபில் இருந்தும் ஒரு சூறாவை கற்றுத்தருவது போல் எங்களுக்கு இஸ்திகாராவை எல்லா காரியத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்று சொல்றாங்க. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்திகாராக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூரா, குர்ஆன் எவ்வளவு முக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியமாக சஹாபாக்களை கற்றுத் தந்திருப்பார்கள். அந்த சூறாவுல, ஒரு குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவை எந்த அளவிற்கு எங்களுக்கு நுட்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக கற்றுத் தருவார்களோ, அதுபோல இஸ்திகாரா என்ற காரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித்தராங்க. அப்போ சொல்றாங்க பாருங்க, யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், இதா ஹம்ம அஹதுக்கும் உங்களில் ஒருவர் கவலையுற்றால், பில் அம்ரி ஒரு காரியத்தை கொண்டு கவலையானால், அதாவது ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு கவலை ஏற்படுகிறது, இல்ல குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஃபல்யர்கா ரக்அத்தைனி 2 ரக்அத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும், மின் கைரில் ஃபரீலதி ஃபர்து அல்லாத தொழுகையிலிருந்தும் 2 ரக்அத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும். அப்ப ஃபர்லாக நியத்தை வைத்து தொழக்கூடாது, சுன்னத்தான நியத்தை வைத்து தொழுவதுதான் இஸ்திகாரா. முறை எப்படின்னு சொன்னா, இஸ்திகாராவினுடைய முறையை இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்திகாரா நியத்தை வச்சவன, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல எனக்கு குழப்பம் இருக்குது, இதுல எனக்கு ஒரு தெளிவை நீ கொடு என்று நியத்தை வச்சு நஃபீலான தொழுகைக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுவணும். தொழுது முடிச்சதற்கு பின்பு நம்ம 2 ரக்காத் தொழுது முடிச்சவன சலாம் எல்லாம் கொடுத்து விட்டு ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸலவாத்தை சொல்லி கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சில ஹம்துகளை ஓதிவிட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்ன ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுதான் முறை, இஸ்திகாராவுடைய முறை. சொல்றாங்க பாருங்க அந்த துஆவை, சும்ம லியகுல், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு லியகுல் அவர் சொல்லிக் கொள்ளட்டும், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக நிச்சயமாக நான் உன்னுடைய இல்மை கொண்டு, உன்னுடைய கல்வியை கொண்டு நான் உன்னிடத்தில் நலவை தேடுகிறேன் என்று அவர் சொல்லட்டும். யா அல்லாஹ், என்னிடத்துல ஒரு சக்தியும் கிடையாது, என்கிட்ட ஒரு இல்மும் கிடையாது, நீ கொடுக்கக்கூடிய இல்ம், உன்னுடைய அந்த இல்ம், அந்த ஆற்றலை கொண்டுதான் நான் உன்னிடத்துல கைரை தேடக்கூடியவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று துஆ ஓதி கொள்ளட்டும். இன்னும் அடுத்தபடியாக வஸ்தகதிருக பிகுதிரத்திக, இன்னும் உன்னிடத்திலேயே உன்னுடைய குதிரத்தை கொண்டு, உன்னுடைய வல்லமையை கொண்டே நான் உன்னிடத்தில் சக்தி பெற தேடுகிறேன் யா அல்லாஹ். எனக்கு இந்த விஷயத்துல குழப்பமா இருக்குது, எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அதனால உன்னுடைய வல்லமையால, உன்னுடைய ஆற்றலால எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஆற்றலை கொடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்க வேண்டும். அடுத்தபடியாக வஸ்அலுக, இன்னும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், மின் ஃபضலிகல் அஸீம், உன்னுடைய மகத்தான அந்த ஃபضலில் இருந்தும், அந்த அருட்கொடைகளில் இருந்தும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று துஆ கேட்க வேண்டும். அடுத்தபடியாக ஃபஇன்னக தக்தீரு, எனவே நிச்சயமாக நீயே சக்தி பெறக்கூடியவனாக இருக்கிறாய், சக்தி பெறுகிறாய், வலா அக்திரு, நான் சக்தி பெற மாட்டேன், நான் சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன், வதஅலமு, இன்னும் நீயே அறிந்தவனாக இருக்கிறாய், வலா அஅலமு, நான் அறியேன், நான் அறியவில்லை, நான் ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறேன், நீதான் சக்தி பெற்றவன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு சக்தியும் கிடையாது, எனக்கு நீதான் அறியக்கூடியவனாக இருக்க, எனக்கு ஒரு அறிவும் கிடையாது என்று வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வந்த, இன்னும் நீயே அல்லாமுல் ஒயூப், மறைவானவற்றை, மறைவான விஷயங்களை நன்கு அறிபவனாக இருக்கிறாய், அறியக்கூடியவனாக இருக்கிறாய். அல்லாஹ்விற்கு தெரியாத மறைவான காரியம் எதுவும் கிடையாது. அதையும் ஒரு புகழ்ச்சியா அல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹும்ம யா அல்லாஹ்,
இன் குந்த தஅலமு நீ அறியக்கூடியவனாக ஆகியிருந்தால் அன்ன ஹாதல் அம்ர நிச்சயமாக இந்த காரியம் என்பது கைருன் லீ எனக்கு கைரானதாக ஆகும் என்பதை நீ அறிந்தவனாக இருந்தால் எந்த விஷயத்தில் ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்து அம்ரி ஃபீ தீனி என்னுடைய மார்க்கத்தில் வ மஆஷி என்னுடைய வாழ்வாதாரத்தில் வ ஆகிபத்தி அம்ரி இன்னும் என்னுடைய இந்த காரியத்தில் என்னுடைய காரியத்தின் முடிவில் இது கைரானதாக அமையும் என்று சொன்னால் அதை இந்த காரியம் என்பது கைரானதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீ அறிபவனாக இருந்தால் எனக்கு நீ ஆக்கிக்குடியா அல்லாஹ் எனக்கு நீ அருள்புரியா அல்லாஹ் அப்போ இப்படிப்பட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அவ் கால அல்லது சொன்னார்கள் யாரு சொன்னாங்க ராவிக்கு ஷக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிபத் அம்ரி என்ற வார்த்தையை சொன்னார்களா இல்ல பின்வரக்கூடிய வார்த்தைகளை சொன்னார்களா என்று ராவிக்கு ஷக்கு சந்தேகம் காரணத்திற்காக சொல்றாங்க அவ் கால அல்லது ராவி சொன்னார்கள் ஆஜிலி அம்ரி என்னுடைய காரியத்தின் விரைவான காரியமாக ஆகியிருந்தோ ஆஜிலிஹி அல்லது தாமதமான காரியம் ஆஜிலி அம்ரினா இப்பொழுதே என்னுடைய காரியம் உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் என்று சில காரியம் இருக்குமா இல்லையா அந்த காரியமோ அல்லது ஆஜிலிஹி அல்லது பின்னால் நடக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய தாமதமாக வரக்கூடிய என்னுடைய அந்த காரியமோ அது அதாவது இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்ப இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் எனக்கு கைரானதா இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் எனக்கு கைரானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த காரியம் ஆகிவிடும் என்று சொன்னால் ஃபக்துர்ஹுலி எனக்கு நீ அதை விதித்து விடுவாயாக வயஸ்ஸிருஹுலி இன்னும் எனக்கு நீ அதை லேசாக்கி வைப்பாயாக அப்போ அது எனக்கு கைரானது சொன்னா அது எனக்கு விதித்திரியா அல்லாஹ் அது எனக்கு வர வச்சிரு எனக்கு அந்த காரியத்தில் நீ என்ன லேசாக்கிரு அது மட்டும் கிடையாது சும்மா பிறகு பாரிக்லி ஃபீஹி அந்த விஷயத்தில் எனக்கு நீ வரக்கத்து செய்து விடியா அல்லாஹ் அடுத்தபடியாக வயின் குந்த தஅலமு இன்னும் நீ அறியக்கூடியவனாக ஆகியிருந்தால் அன்ன ஹாதல் அம்ர நிச்சயமாக இந்த காரியம் என்பது ஷர்ருன் லீ எனக்கு ஷர்ரானதாக ஆகிவிடும் என்பதை நீ அறியக்கூடியவனாக ஆகியிருந்தால் ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி என்னுடைய மார்க்க விஷயத்திலேயும் என்னுடைய வாழ்வாதார விஷயத்திலேயும் வ ஆகிபத்தி அம்ரி இன்னும் என்னுடைய காரியத்தினுடைய இறுதியிலேயும் அது ஷர்ரானதாக ஆகியிருந்தால் இங்க இருக்கு இந்த 3 வார்த்தையை மேலேயும் கீழேயும் சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம ஒரு காரியம் முடிவெடுக்கிறோம்னு சொன்னா அது நம்முடைய மார்க்கத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது இன்னும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது வாக்குபு தம்ரி இன்னும் இப்பொழுது வராவிட்டாலும் நம்முடைய இறுதி காலம் இருக்குமா இல்லையா நம்முடைய கடைசி முடிவு அந்த முடிவிலேயும் அது நமக்கு பாதிப்பாக வந்து விடக்கூடாது அப்ப அந்த துவாவனாலதான் அதனாலதான் இங்க 3 இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த எல்லா காரியத்திலும் எனக்கு ஷர்ரானதா அது ஆகிவிடக்கூடாது ஹைரானதா ஆகியிருந்தா மட்டும் எனக்கு நடத்திவை அப்படி ஷர்ரானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவ் கால மீண்டும் சொல்றாங்க பாருங்க இன்னும் இந்த ராவி சொன்னார்கள் அப்போ ராவிக்கு ஷக்கு அதாவது இந்த காலவுடைய மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒன்னு ஆக்கிபத் அம்ரி இந்த வார்த்தையை சொன்னாங்களா இல்ல அடுத்த வார்த்தையை சொன்னாங்களா தெரியல அதனால இங்க ராவிக்கு ஷக்குனால சந்தேகனால மறுபடியும் சொல்றாங்க ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி என்னுடைய காரியத்தின் விரைவில் வரக்கூடிய காரியமோ வாஜிலிஹி அல்லது அந்த காரியத்தினுடைய தாமதமாக பின்பு வரக்கூடிய காரியமோ அது எனக்கு ஷர்ரானதாக இருக்கும் என்று சொன்னால் ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி என்னை விட்டும் அதை நீ நீக்கி விடியா அல்லாஹ் அது எனக்கு கிடைக்க வேண்டாம் அது எனக்கு அது எனக்கு தீங்கானதாக இருந்து சொன்னா அது எனக்கு கிடைக்க வேண்டாம் அதை என்னை விட்டும் நீக்கி விடு இன்னும் வஸ்ரிஃப்னி அன்ஹு இன்னும் அதை விட்டும் என்னை நீக்கி விடு இப்ப என்கிட்ட இருந்தும் அதை நீ நீக்கிறியா அல்லாஹ் அதுகிட்ட இருந்தும் என்னை நீக்கி விடியா அல்லாஹ் என்று துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அப்படி இருக்கும் என்று சொன்னால் கைரை எனக்கு நீ விதித்து விடியா அல்லாஹ் இன்னும் எனக்கு நீ நலவையே நீ எனக்கு விதித்து விடியா அல்லாஹ் தீங்கு எனக்கு விதித்து விடாதே ஹை சுகான அந்த நலவு என்பது எங்கிருந்தாலும் அந்த கைரை எனக்கு நீ விதித்து விடியா அல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் சும்ம பிறகு அர்லினி பிஹி அந்த கைரை கொண்டு என்னை திருப்தி பெற செய்து விடியா அல்லாஹ் என்றும் துஆ கேட்க வேண்டும் கயிறு எங்க இருந்தாலும் எனக்கு நீ நலவை மட்டும் தாயா அல்லாஹ் எனக்கு ஷர்ரு எனக்கு வேண்டாம் எனக்கு நீ தீங்க கொடுத்துறாத நலவை மட்டும் எனக்கு தா இன்னும் அது மட்டும் கிடையாது அந்த நலவை புரிந்து கொள்ளும் அந்த நலவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தையும் உடல் பக்குவத்தையும் எனக்கு முழுமையாக நீத்தா நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருவோம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாம ஆயிட்டா என்ன பண்றது நமக்கு திருப்தி இருக்கு அதிருப்தி தான் இருக்குமா இல்லையா அதை நம்ம பொருந்தி கொள்ளணுமா இல்லையா அப்ப அதனாலதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சேர்த்து சொல்றாங்க அந்த காரியத்தில் என்னை நீ திருப்தி பெற செய்யா அல்லாஹ் என்னை திருப்தி பெற செய்யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வயுசம்மி ஹாஜதஹு அந்த மனிதன்
தன்னுடைய ஹாஜத்தை, தன்னுடைய தேவையினுடைய அந்த பெயரை அவர் குறிப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு என்ன ஹாஜத் இருக்குதோ அந்த ஹாஜத்தை இந்த துஆவெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது என்னுடைய ஹாஜத் யா அல்லாஹ், அதையும் அல்லாஹ்விடத்தில் நீ எத்தி வைத்து விடு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமா அருமையாக சொல்லித்தராங்க. பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா என்ற அந்த தொழுகை, அந்த இஸ்திகாரா என்ற அந்த விஷயத்தை எந்த அளவிற்கு பக்குவமாக, எந்த அளவிற்கு முழுமையாக சொல்லித் தந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ் என்பது பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக அடுத்த பாடத்தினுடைய தலைப்பை நம்ம பார்ப்போம் வாங்க. 98வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபி ذهابி இலல் ஈதி வ இயாதத்தில் மரீதி வல் ஹஜ்ஜி வல் கஸ்வி வல் ஜனாஸதி வ நஹ்விஹா மின் தரீகின் வ ருஜூஇ மின் தரீகின் ஆகர லிதக்தீரி மவாதிஇல் இபாததி என்பதாக அமையும். இதனுடைய அர்த்தம் என்ன? பாபு இஸ்திஹபாபி ذهابி, செல்வது என்பது முஸ்தஹப், விருப்பத்தக்க காரியமாக ஆகும் என்பது குறித்த பாடம். எதன் பக்கம் செல்வது? இலல் ஈதி, ஈதின் பக்கம், அதாவது பெருநாள் தொழுகைக்காக வேண்டி செல்வது. வ இயாதத்தில் மரீதி, இன்னும் நோயாளியை விசாரிப்பதற்காக செல்வது. வல் ஹஜ்ஜி, இன்னும் ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்வது. வல் கஸ்வி, இன்னும் போருக்காக வேண்டி செல்வது. வல் ஜனாஸதி, இன்னும் ஜனாசாவிற்காக வேண்டி செல்வது. வ நஹ்விஹா, இன்னும் அது போன்ற காரியத்திற்காக வேண்டி செல்வது. மின் தரீகின், ஒரு வழியில் இருந்து சென்று, வ ருஜூஇ மின் தரீகின் ஆகர, மற்றொரு வழியில் இருந்து மீண்டு வருவது முஸ்தஹப்பு என்பது குறித்த பாடமாக இருக்கின்றது. எதன் காரணமாக? லிதக்ஸீரி மவாதிஇல் இபாததி, வழிபாட்டு தலங்கள் என்பது, வழிபாட்டு இடங்கள் என்பது அதிகரிப்பதன் காரணமாக, அதிகரிக்க வேண்டும் என்பதனால் இந்த காரியம் என்பது இப்படி பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், நோயாளியை விசாரிப்பதாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், ஜனாசாவாக இருக்கட்டும், இது போன்ற எல்லா காரியத்திலேயும் ஒரு வழியில் சென்று மற்றொரு வழியில் மீண்டு வருவது அது ரொம்ப முஸ்தஹப்பான ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு விவரிக்கிறார்கள். இங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். எதனால இது முஸ்தஹப்னு சொல்றாங்கன்னா, லிதக்ஸீரி மவாதிஇல் இபாதத் என்று சொல்கிறார்கள். இப்ப ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் வாங்க. முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு, பெருநாள் தொழுகை. ஒருத்தர் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி போறான்னு சொன்னா அவர் ஒரு வழியில போயிட்டு வரக்கூடிய, தொழுதுட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது வேற வழியில வரணும்னு சொல்றாங்க. அயாதத்தில் மறியுது. அடுத்து ஒரு நோயாளியை விசாரிக்க போறோம்னு சொன்னா நம்ம ஒரு வழியில போயிட்டு திரும்ப வரும்போது வேற ஒரு வழியில வரணும். அடுத்தபடியா ஹஜ்ஜிக்கு போனாலும் சரிதான், ஒரு வழியில பிரயாணம் செஞ்சா வரக்கூடிய நிலைமையில வேற ஒரு வழியில வர வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். இவ்வளவு கஸ்வி, அடுத்து போருக்கு சென்றாலும் அப்படிதான். அதே மாதிரி ஜனாசா, ஒரு மௌத்திற்கு, ஒரு ஜனாசாவிற்கு நம்ம போறோம்னு சொன்னா அதற்கும் அப்படிதான். இது போன்று சொல்லக்கூடிய காரணம் என்ன சொன்னா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஹப்பான காரியமாக, சுன்னத்தான காரியமாக சொல்லி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிற்கு செல்லும் பொழுது தரீக் லப் என்று சொல்லக்கூடிய ஒரு வழி, லப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழியில போனாங்களாம். அரஃபாவிற்கு வழியில் போய் திரும்ப அரஃபாவிலிருந்து வரக்கூடிய சமயத்தில் மஅஸமீன் என்று சொல்லப்படக்கூடிய வேறு ஒரு வழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு ஷரஹ்ல போட்டு தராங்க. அப்போ இப்படி ஒரு வழியில சென்று மறுபடியும் வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம அது மட்டும் கிடையாது, லிதக்ஸீரி மவாதிஇல் இபாதத், காரணத்தையே சொல்லிட்டாங்க. வழிபாட்டு தலங்கள் என்பது அதிகமாக கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. அது எப்படி வழிபாட்டு தலம் அதிகமாகும்னு கேட்கலாம். அதற்கு குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவானா இல்லையா, யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, யௌமஇதின் அந்த நாளில், அந்த மறுமை நாளில், துஹத்திஸு அக்பாரஹா, அந்த பூமி என்பது தன்னுடைய செய்திகளை எல்லாம் அது எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை வசனத்தில் சொல்லித் தருவாங்க. இப்ப இதுல விஷயம் வழங்கிக்கணும். இப்ப நம்ம ஒரு ஜனாசாக்கு போறோம்னு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அந்த ஜனாசாவிற்கு போறோம்னு சொன்னா நம்ம போகக்கூடிய அந்த பாதை, அந்த பூமி இருக்குதா இல்லையா, நம்ம கால் தடம் படக்கூடிய அந்த பூமி நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். அப்போ பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அது நாளை மறுமையில வந்து என்ன சொல்லும், இவன் ஜனாசா வந்தவன் வீட்டுல ஜனாசாவை போய் பார்க்கும் பொழுது என்னை கடந்துதான் போனா அப்படின்னு அந்த பூமி சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும்.
திரும்ப வரக்கூடிய நிலைமையில அதே வழியில அவன் வரான்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த பூமி தான் 2 முறை சொல்லும் சாட்சி. அந்த பூமி என்ன சொல்லும்? போகும்போது என் வழியில தான் போனான், வரும்பொழுதும் என் வழியில தான் வந்தான். அப்படின்னு அந்த பூமி சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு. அதுவே இப்படி எடுத்துக்கங்களேன். போகக்கூடிய நிலைமையில இந்த வழியில நம்ம போறோம். வரக்கூடிய சமயத்துல வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது வேற ஒரு வழியில வரோம்னு சொன்னா, 2 பூமிகள் சாட்சியாக மாறுகிறது. அப்போ அந்த பூமியும் வழிபாட்டு தலங்களாக மாறும். பூமி மாறிடுச்சா இல்லையா வழிபாட்டு தலமா? எப்படி? நம்ம அந்த பூமி கடந்து செல்றது மூலமாக நமக்கு நன்மை கிடைச்சிருது. அப்ப நம்ம வழிபடுறோம். ஒரு ஜனாசாவை நோக்கி போறது, நோயாளியை விசாரிக்க போறது, ஹஜ்ஜுக்கு போறது, போருக்கு போறது, இது எல்லாமே நன்மையான காரியம். அந்த நன்மையான காரியத்தை நோக்கி போவதன் மூலமாக 2 பூமிகள் சாட்சியாளராக வந்து அந்த மறுமையில சொல்லுமா இல்லையா? இவன் போகும்போது என் வழியிலே தான் வந்தான். ஆனா வரும்பொழுது எங்க போனான்னு தெரியல. அப்படின்னு இந்த பூமி சொல்லும். அந்த பூமி சொல்லும். வரும்பொழுது என்னுடைய வழியில அவன் வந்தான். இவனுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மை கூடிய அல்லாஹ் இந்த அந்த பூமி வாதாடக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லல. அல்லாஹ் திருமறை வசனத்துல சொல்றான். அப்ப அந்த வசனத்தை தான் இந்த 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 வாக்கியத்தினுடைய விளக்கமாக எழுதி தருகிறார்கள். அப்ப இது போல வழிபாட்டு தலங்கள் அதிகமாகுவதன் காரணமாக இப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடம் கற்பித்து தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? பெரும்பாலான நபர்களுக்கு யாருக்கும் தெரியாது. பெருநாக்கு தொழுகைக்கு போனா ஒரு ரூட்ல போவோம், அதே ரூட்ல தான் வருவோம். எந்த நோயாளி விசாரிக்க போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, எல்லாமே காரியத்தை நம்ம தான் செய்யக்கூடியதா இருக்கும். இது ரொம்ப நாதிரான ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருக்குதா இல்லையா? அப்ப இந்த அரிதான விஷயத்தை பற்றி தான் அந்த பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்பது இத்தனை விஷயங்களில் பொதிந்ததாக இருக்கின்றது. இவ்வளவு விஷயத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு வசன அடுத்தபடியாக அந்த முதலாவது ஹதீஸை முழுமையாக பார்த்து அந்த பாடத்தை நிவர்த்தி செய்துட்டு அடுத்து 98வது பாடம். இந்த பாட தலைப்பை குறித்த செய்திகள் அதனுடைய முழுமைகளை அதனுடைய விளக்கங்களை எல்லாம் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 1வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.